எந்த ஒரு நடிகருக்கும் அவரோட 100வது படம் வெற்றியை கொடுத்தது இல்லை. ஆனா நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கு இந்த படம் வெற்றியை கொடுத்தா அது முக்கியமான காரணம். சத்தியமங்கலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும். சங்க நடத்திட்டு இருக்கேன். அது முடி வெட்டுற இடம் இல்ல தம்பி, சந்தன மரம் வெட்டுற இடம். உயிர் போற இடம் நம்ம இடமா, அதுவும் என் கையால. வெல்கம் டு மீடியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், கேப்டன் பிரபாகரன் அந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் வெற்றியாக ஓடிட்டு இருக்கு. அதாவது சொல்லணும்னா 90 கிட்ஸ் மட்டும் இல்லாமல் 2K கிட்ஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு வரைக்கும் கை தட்டி டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு அந்த படம் இப்பவும் இருக்கு அப்படின்னு அந்த படத்தில் ஒர்க் பண்ண டைரக்டர், ரைட்டர்ஸ், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது கமலா சினிமாஸில் இந்த படத்தை பார்த்துட்டு விஜயகாந்தோட பையன் சண்முக பாண்டியன் எல்லாருமே வந்து அந்த படத்தை பற்றி பாராட்டி பேசியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் நிலைச்சு நிற்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம கேப்டன் தான். கேப்டனோட உதவும் உள்ளமும் இதுக்கு முக்கியமான காரணம். கேப்டனின் உதவும் உள்ளம் கொண்ட உதவும் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். வாங்க வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் கொடுக்குற ஆதாரங்கள் வெளியே தெரிஞ்சா உங்க ஆட்சியை கவுந்தாலுக்கு வந்துடும். அப்ப யாராலும் பிடிக்க முடியாத வீரபத்ரனை நீங்க பிடிச்சிருவேன்னு சவால் விடுறீங்களா? சவால் இல்ல, சபதம். வீரபத்ரனை பிடிக்கிறதா என்னுடைய லட்சியம். இன்னைக்கு 34 வருஷம் கழிச்சு இன்னைக்கு கேப்டன் குமாரன் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரீரிலீஸ் பண்ணிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படங்கள் இதுக்கு வந்து மிகப்பெரிய ஆர்வம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாரும் உட்காந்து படம் தியேட்டர்ல பார்த்தோம். அன்னைக்கு எவ்வளவு கிளாப் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு கிளாப் பண்றாங்க. விஜயகாந்த் சார் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் பாயிண்ட்ல பேக் ஷாட்ல போய் அன்னைக்கெல்லாம் எப்படி கை தட்டாங்களோ சேம் ஷாட்டே அன்னைக்கு கேட்கறாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது பறக்காதவங்க இன்னைக்கு படம் பார்த்துட்டு அந்த குழந்தைக்குலாம் இன்னைக்கு கை தட்டும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சார் இல்லைங்கிற ஒரு கவலை இருக்கு. ஆனாலும் அவர் பேசுற ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஆபத்து அதிகமா தான் இருக்கும். எனக்கு இல்ல, வீரபத்ரனுக்கு. ஓப்பனிங்கே இல்லாம இருக்கிற இந்த காலகட்டத்துல 35 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் பண்ணா கூட இந்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லா இடங்களுமே மிகப்பெரிய ஆர்வத்தோட மக்கள் வரவேற்கிறாங்க. ராசமல்ல பாண்டிய சாங் வரும்போது தேட்டர்ல எல்லாரும் எழுந்து ஒரே ஆட்டமா தேரோட்டமா வரும்போது வந்து தேட்டர்ல எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ வந்து கிளைமாக்ஸ் சீன்ல வந்து விஜயகாந்த் சார் பேசுற ஒவ்வொரு வசனத்துக்கும் தேட்டர்ல வந்து அனல் பிறக்குது. உண்மையாவே வசனகர்த்தா லியாகத் சாருக்கும், மன்சூர் அலிகானுக்கும், ரம்யா கிருஷ்ணனுக்கும், சிபு சுப்ராயனுக்கும், படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புறேன். இதோட முக்கியமா இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த எண்ணெய் இசை மூலம் ஒவ்வொரு இடத்தையும் தான் நிக்கிற இளையராஜா சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புறேன். 2 பாட்டு தான் இருந்தாலும் ஆட்டத்தை தேட்டர்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், படம் முழுக்க அவங்க விளையாடிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கிய சிப்ராம் ராவத் அவரை நான் மறக்க முடியாது. ஒரு காட்சிக்கும் வந்து 500 பேர் வேணும், 1000 பேர் வேணும், 100 குதிரை வேணும், 60 குதிரை வேணும், ஃபைட்டர்ஸ் வேணும்னு சொல்லும் போது எதுக்குமே சலிக்காம வந்து படம் முடிகிற வரைக்கும் வந்து எனக்கு பெரிய தூணா இருந்தாரு. சிப்ராம் ராவத்தரும் கேப்டன் விஜயகாந்த் சார் இல்லைன்னா இந்த படத்தை நான் உருவாக்க முடியாது. வேற 2 பேர் இருந்திருந்தாங்க, அது கமலத்துல லெப்ட் ரைட்டும் அவங்க இருந்திருப்பாங்க. நாங்க அந்த படத்தை ரொம்ப சந்தோஷமா பார்த்துருக்கோம். இருந்தாலும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாருக்கும் நன்றி. இப்படி ஒரு படத்தை இனிமேல் வரக்கூடிய டைரக்டர்ஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு என்ன சொல்றாருன்னா, எடுக்கலாம், நினைச்சா எடுக்கலாம். ஆனா இதுக்கு வந்து விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஹீரோ வேணும். கேப்டன் பிரபாகரன் லியாகத் அலிகான் தான் எழுதுவார். நான் சொல்றேன், ஏன்னா முதுகெலும்பு தண்டுல ஒரு மின்சாரம் பாய்ச்சற மாதிரி ஒரு இந்திய வரலாற்றுல, திரைப்பட வரலாற்றிலேயே ஒரு வெள்ளை எல்லாத்தையும் போட்டு தள்ள பிறகு 30 நிமிஷம் கோட்டுல வசனங்கள் பேசப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் கைத்தட்டல், அதுவும் ஒரு தீர்க்க தரிசனமா பல காட்சிகளை இவர் எத்தனை ரூம் போட்டு யோசிச்சாலோ தெரியல. இப்ப நடந்துட்டு இருக்கிறது அப்படியே நடக்குது. இயக்குனர் டைரக்டர் ஆர்கே செல்வமணி அவர்கள் மிக மிக தீர்க்க தரிசனமா அன்னைக்கு வீரப்பனார் நான் கண்ணில பார்த்தது இல்ல, எப்படி இருப்பார், கருப்பா சிறப்பான்னு தெரியாது. வீரப்பனார் அவர் ஒரு கதாநாயகனா மக்கள் மத்தியில வாழ்ந்துட்டு இருந்ததுதான் அந்த படம் வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணம்.
மிக மிக முக்கிய காரணம் சினிமா ரசிகர்கள், தமிழக மக்கள், கேப்டனின் அன்பும் மக்கள் ஆதரவும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னமும் பார்க்க வச்சுட்டு இருக்கு. அதுக்காக அந்த மக்களுக்கு நான் மிக மிக தமிழக மக்களுக்கும் தென்னிந்திய மக்களுக்கும் நான் ரொம்ப கடன்பட்டு இருக்கேன். இளையராஜா அவர்களின் இசைதான் என் பாத்திரத்தை காப்பாற்றினது. ஒவ்வொரு இடத்துல பின்னணி அப்படி நான் வரையில அவர் கொடுக்கிற ஆள வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இப்படி ஒவ்வொன்றா நன்றி சொன்னோம். சரத்குமார் சார், ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். எனக்கு நான் இதுல சாதாரணமா தான் நடிக்க இருந்தேன். ஆனா அண்ணன் டைரக்டர் சார் சுழுக்கெடுத்து வசன உச்சரிப்பெல்லாம் எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி கொடுத்து என்னை முழுக்க என்னை செதுக்கினது RK செல்வமணி சார். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழக அரசியல அந்த காலத்து 34 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு தைரியமா தோல் உரிச்ச ஒரு மாபெரும் புரட்சி இயக்குனர் தான் செல்வமணி அவர்கள். எங்கேயாவது குதிரை கடையில உட்காந்து புல்லு கடிச்சிட்டு இருப்பேன், என்னை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அப்படி ஒரு வசனம் நீங்க கேட்டது. அதான் வீரப்பன் அவர் எல்லா வேலையும் காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த வீரப்பனை திட்டம் மட்டும்தான் பண்ணாங்க. அவன் நிச்சயமா சாகடிச்சிருக்க முடியாது, திட்டம் மட்டும். அதே மாதிரி பயனடைந்தவர்கள் பேர் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக கொல்லப்பட்டவர் தான் இன்றைக்கும் அந்த வீரப்பன் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கதாபாத்திரமாக அல்ல, உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா இருந்த வரைக்கும் காடு நல்லா இருந்துச்சு, தண்ணி எல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. எவனும் டேம் கட்டுறதை பத்தி யோசிக்க மாட்டான். இப்ப மறுபடியும் ஒரு வீரப்பன் பார்க்கலாம். நன்றி. இந்த படம் எடுக்கும் போது நான் பிறக்கல, அங்கதான் வந்து வீட்ல டிவில தான் பாத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா ரொம்ப அழகா காமிச்சிருக்கீங்க சார். உண்மையிலேயே அழகுப்பா. நான் எங்க அப்பா வந்து வீட்டுல பார்த்த விதம் வேற, பட் சினிமால பார்த்த விதம் கண்டிப்பா வேற. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப டயலாக் டெலிவரி யாருமே பேச முடியாது. டயலாக் டெலிவரி மாடுலேஷன் எல்லாருமே வந்து அந்த ஓப்பனிங் ஃபைட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி இப்பவும் பாக்குறாங்க. நான் இந்த படத்தை 90s எடுத்தாங்கன்னு சொன்னா நம்பவே முடியாது. ஏன்னா அப்பாவே வந்து இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளவு கிறிஸ்பா, இவ்வளவு ஷார்ப்பா எடுத்திருக்காரு. இப்ப இந்த படம் பார்த்தா கூட போர் அடிக்கல. என்ன இப்ப இருக்கிற ஹீரோவா கேட்டீங்கன்னா இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பாவை ஸ்கிரீன்ல பார்க்கும் போது எனக்கு அழுகா வந்துருச்சு, என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்பாவோட படத்தை எனக்கு ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசை.